ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்கலாம். நல்லா டேஸ்டான அவரைக்காய் பொரி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கோ இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். 10 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குழம்புக்கு. ஸோ இடித்து சேர்த்தோன்னா இடித்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அவரைக்காய் வச்சு நம்ம குழம்பு செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பட்டை அவரை, கோழி அவரை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இன்றைக்கி பட்டை அவரை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை மேலே தோல் நார் இருக்கும். அந்த நாரை நம்ம எடுத்துடலாம். நாரை எடுத்துட்டு இதை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான அவரைக்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது வெந்துடும். கொஞ்சம் முத்தின அவரைக்காவாக இருந்தால் வேகாது. தான் அவரைக்காவையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவரைக்காய் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். அப்போ நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிடும் அவரைக்காய். பாருங்கள் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். அப்படி உங்களுக்கு தனி மிளகாத்தூள் தேவையில்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 5 பல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூடயே இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். நம்ம புளி சேர்க்க போகிறோம். அதை கொஞ்சம் இது காய் நல்லா வெந்த அப்புறமா சேர்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. புளி அதிகமாக தேவையில்லை. ஸோ இது நல்லா கொதித்து நல்லா வெந்த அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ புளி சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா அவரைக்காய்லாம் வெந்துடுச்சு. பாருங்கள் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான அவரைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இது தொட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.